மும்பையில் தமிழர்களின் ஆன்மீக உற்சாகத்தை வெளிப்படுத்தும் வகையில் பங்குனி உத்திர திருவிழா இந்த ஆண்டும் மிகுந்த பக்தி உணர்வுடனும் கோலாகலமாகவும் நடைபெற்றது. நகரின் பல பகுதிகளில் அமைந்துள்ள முருகன் கோவில்கள் பக்தர்களின் திரளால் களை கட்டின. மலாடு, ஒர்லம், தாராவி, முலுண்ட், அம்பர்நாத், மட்டுங்கா, செம்பூர், ரேரோடு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதலே பக்தர்கள் திரண்டு விரதமிருந்து வந்தனர். வேல் வேல் முருகன் என முழக்கமிட்டு காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்திய காட்சி கண்கொள்ளாக இருந்தது. வண்ணமயமான காவடிகள், தாளமிசை முழக்கங்கள், பக்தர்களின் பக்தி உணர்வு இவை அனைத்தும் அந்த பகுதிகளை ஒரு திருவிழா நிலையாக மாற்றின. மலாடு பகுதியிலுள்ள தாருவாலா காம்பவுண்ட், ஒர்லம், பண்டார்வாடா, மார்வாடி, காரோடி போன்ற இடங்களில் வசிக்கும் தமிழர்கள் ஒன்று கூடி பாரம்பரிய முறையில் திருவிழாவை கொண்டாடினர். குடும்பத்துடன் கலந்து கொண்ட பக்தர்கள் தலைமுறைகள் கடந்து வரும் வழிபாட்டு மரபுகளை மீண்டும் உயிர்ப்பித்தனர். செம்பூர் செட்டா நகர் அருள்மிகு திருச்செம்பூர் திருமுருகன் திருக்கோயிலில் நடைபெற்ற விழா சிறப்பாக அமைந்தது. சிறப்பு அபிஷேகங்கள், தீபாராதனைகள் நடைபெற்றதுடன் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மொத்தத்தில் மும்பையில் நடைபெற்ற பங்குனி உத்திர திருவிழா நகரத்தின் மத்தியில் தமிழ் பண்பாட்டையும் ஆன்மீக பாரம்பரியத்தையும் உயிரோடு தாங்கி நிற்கும் ஒரு உணர்வுபூர்வமான கொண்டாட்டமாக அமைந்தது.